நான் சிவானா என்னடா பண்ணி வச்சிருக்க? தமிழ் ஃபிலிம் எடுக்க சொன்னா ஹாலிவுட் ஃபிலிம் எடுத்து வச்சிருக்க. ஹிஸ்டாரிக்கல் மூவி பார்த்த ஒரு ஃபீல். Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம ரொம்ப எதிர்பார்த்த அந்த கங்குவா ட்ரைலர் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த ட்ரைலர் பார்த்து தான் நாங்கள் ரெண்டு பேரும் இன்னைக்கு ரியாக்ட் பண்ணலாம் இருக்கோம். ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண ட்ரைலர். ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். சூர்யா ஃபேனு, அதனால ரொம்ப ஹாப்பியா இருக்கா. ஸோ அந்த ட்ரைலரை பார்த்துட்டு அந்த ட்ரைலர் எப்படி இருக்குன்னு நாங்கள் சொல்லுவோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம வாழும் இந்த தீவுக்குள்ள எத்தனையோ மர்மங்க கொட்டி கிடக்குது. அது எல்லாத்தையும் விட புரியாத மர்மம் விஷுவலாம் சூப்பரா இருக்கு. இவ்வளோ கஷ்டப்பட்டு காட்டுக்கெல்லாம் இறங்குற மாதிரி மேலே இறங்கி அவன் அந்த மண்டை ஓட்ட ரத்தத்தை நிரப்பி அறத்துக்கு கொண்டு வா. ஏய் பாத்தியா எவ்வளவு மாசா அப்படியே கண்ணை திறக்கிறாரு பாத்தியா? என்ன கையில தனியா பறக்குது. தென்ற சொட்டு சொட்டுறதுக்குள்ள கங்கு அங்க வரணும். விளை ஆத்தல என்ன ஃபயர் என்ன உன் ரத்தமும் என் ரத்தமும் வெவ்வேறா. விஷுவலும் சரி காஸ்டியூம் சரி வேற லெவல்ல இருக்கு. உங்களோட எமோஷன்ஸ்லாம் அப்படியே நேச்சுரலா இருக்கு. அறுபத்தியன் சிரம் மண்ணுருண்டாலும் உருளும் உன் நெற்றியும் முழங்காலும் மண் தொடா மண்டீடா. வேற லெவலுக்கு நான் சிவானா என்னடா பண்ணி வச்சிருக்க? தமிழ் ஃபிலிம் எடுக்க சொன்னா ஹாலிவுட் ஃபிலிம் எடுத்து வச்சிருக்க. ஹிஸ்டாரிக்கல் மூவி பார்த்த ஒரு ஃபீல் இருக்கு ட்ரைலர். அப்படியே இந்த ஹாலிவுட் டச் தான் இருக்கு. விஷுவலாக இருக்கட்டும், கிராஃபிக் ஆகட்டும், கொஞ்சம் கூட பிசு ஆகல. அந்த முதல்ல சீன் கூட வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரலா தான் இருந்தது. ஸோ சும்மா சொல்லக்கூடாது. எல்லாமே அவரோட காஸ்டியூம்லாம் வந்து செம்மையா பண்ணிருக்கானுங்க. ஆனா சிவானா நீயானா இப்படி தேய்ச்சிருக்க பா, வேற லெவல்ல இருக்கு. உண்மையா சொல்லணும்னா கங்குவா டீமுக்கு ஒரு சல்யூட் தான் சொல்லணும். இந்த ட்ரைலர்ல காட்டின இதே எமோஷனை அப்படியே படத்துல போய் காட்டினீங்கன்னா நாங்க ஹாப்பி, கோலிவுட் சினிமா ஹாப்பி. அப்புறம் 1000 crores கன்ஃபார்மா கிடைக்கும். அவனை ஏதாவது சொதப்புனீங்கன்னா நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு எனக்கு இருந்தாலும் சிவானா மேல டவுட்டாவே இருக்குது. எடுத்திருக்காங்க சொல்லிருக்காங்க. பட் ஓகே அது கூட நல்லா இருக்கு. அது ஒரு நல்ல ஒரு டார்க் வைப் கொடுக்குது. எடிட்டிங்கும் சரி, அவரோட காஸ்டியூமும் சரி, விஷுவல் பாக்கும்போது அந்த எடிட்டிங் விஷுவல்லாம் அப்படியே வந்து அதான் சொல்றேன், அப்படியே வந்து ஒரு ஹாலிவுட் ஃபீல் தான் இருக்கு. அந்த ரத்தம் தெரிக்கிறதெல்லாம் சூப்பரா காட்டுறாங்க. பறக்குது அப்படியே. ஆமா, நல்ல ஒரு இதே மாதிரி இந்த ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட் ஃபுல்லா படத்துல கொண்டு போயிட்டாங்கன்னா கங்குவா டீமும் சரி நாங்களும் சரி ரொம்ப ஹாப்பியா இருப்போம். தெரியல, ஏன்னா வந்து 2 பாஸ்ட் அண்ட் ப்ரெசன்ட் காட்டுற மாதிரி தான் சொல்லிட்டு ஒரு கதை சொல்லி லீக் பண்ணியிருந்தாங்க நெட்ல. ஸோ இது மட்டுமே காட்டுறாங்களா இல்ல பிரசன்ட்ல வில்லன் கூட போராடி ஜெயிக்கிற மாதிரி அது மாதிரி காட்டுறாங்களா இல்ல வந்து அது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா வந்து அந்த வில்லன் நினைச்சது இப்போ கரண்ட்ல இந்த வில்லனை இவனை எப்படி சண்டை போடுறாங்கன்னு காட்டுறாங்களா வந்து படம் வந்தான்னு தெரியும். பட்
ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்க்குற ஒர்த்து சொல்லலாம். ஏன்னா விஷுவல் இந்த ட்ரைலர்லேயே அவ்வளோ விஷுவல் சொல்லணும். அந்த அதே மாதிரி குவாலிட்டி இப்ப நிறைய மூவிஸ்ல வந்து ஹீரோ மட்டும் ஹைலைட் பண்ணி காட்டுவாங்க. பட் இதுல அப்படி இல்ல, ஹீரோவையும் ஹைலைட் பண்ணி காட்டிருக்காங்க, வில்லனையும் ஹைலைட் பண்ணி காட்டியிருக்காங்க. ஸோ ஒரு படத்துல வந்து வில்லனுக்கு எவ்வளோ வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு வந்து மூவி வந்து ஐப்பு கொடுக்கும். ஸோ அந்த வகையில் வந்து ட்ரைலர்ல வந்து ரொம்ப நல்லாவே இருக்கு, சூப்பராக இருக்கு. உங்களை மாதிரி நானும் வந்து இந்த படம் எப்போதான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு நானும் இந்த படம் எப்படா வரோம் சொல்லி ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருக்கேன். பார்ப்போம், படம் வந்து இதே எக்ஸ்பெக்டேஷத்தை வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ணா வந்து படம் வந்ததுக்கப்புறம் பார்ப்போம். ஸோ இத்தோட இந்த வீடியோவில் வந்து நாங்கள் உங்கள்கிட்ட விடைபெறுகிறோம். பாய் பாய். பை பை. பேரை சொல்ல மாதிரிடும். என் பேர் ரங்கா. என் பேர் திவ்யா. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றேங்க. டாடா. பை.